என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வரக்கூடிய ஆணி மாதத்தின் கிரக நிலைகளும் அதன் பலன்களையும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவார். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 6ஆம் இடம் என்பது செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடம். இந்த இடத்தில் இந்த உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருப்பது இந்த ஆணி மாதத்தில் எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தரப்போகிறீர்கள். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்துக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய, அதாவது 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எத்தனையோ மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில் இந்த குரு பார்வையினால். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு திசை நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ செல்வாக்கும் எத்தனையோ அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இப்படி இருக்கிறதுனால எத்தனையோ நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நீங்களும் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீங்க. இந்த சனி திசை இப்போ உங்களுக்கு நடந்ததுன்னா எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் அங்கே இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால மிகப்பெரிய 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது, இந்த மூவரும் இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு எத்தனையோ செல்வாக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தும் வரப்போகுதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடம் 9ஆம் இடம். அதன் அதிபதி சந்திர பகவான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சந்திர பகவான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானோடு இணைந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது கேது பகவானையும் சந்திர பகவானையும் இந்த ராகு பகவான் பார்க்குறாருங்க. இந்த கேது பகவானும் சந்திர பகவானும் அந்த ராகு பகவானை பார்க்குறாருங்க. இப்படி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் இந்த சந்திர திசை இப்போ நடந்துன்னு வச்சுங்களேன், இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள். இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க. மேலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த ஆணி மாத கிரக நிலைப்படி எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டுமென்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.